சுபத்ராவை கடத்திய அர்ஜுனன். மலையில் இருந்த ஓர் ஆலயத்துக்கு சென்றுவிட்டு கிருஷ்ணரின் தங்கை சுபத்ரா துவாரகைக்கு செல்லும் சாலையில் நடந்து கொண்டிருந்தாள். அங்கிருந்த பூஞ்சோலையில் சந்நியாசி வேடத்தில் இருந்த அர்ஜுனன் தன்னுடைய காவி உடையை களைந்துவிட்டு இளவரசனுக்குரிய விலை உயர்ந்த அரச குடும்பத்து ஆடைகளை அணிந்து கொண்டு கவச்சமும் அணிந்து பேர் அழகனாய் பொன்னாலான தேரில் ஏறி அமர்ந்து சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பேரழகை சுபத்ரையையும் தன்னுடைய தேரில் ஏற்றிக்கொண்டான். சுபத்ராவும் மகிழ்ச்சியுடன் அர்ஜுனனின் தேரில் ஏறினாள். இந்திரபிரஸ்தம் செல்லும் சாலையில் அர்ஜுனன் தேரை செலுத்தினான். உலமான குதிரைகள் இரண்டும் தேரை விரைவாக இழுத்துச் சென்றன. இதை கண்ட சுபத்ரையின் பணியாட்கள் திகைத்து போய் அழுது கொண்டே துவாரகையின் அரண்மனைக்குள் சென்று நடந்த விஷயத்தை சொன்னார்கள். உடனே ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவையில் உள்ளவர்கள் கோபத்துடன் போருக்கு தயாரானார்கள். அப்பொழுது பலராமர், செய்தி கேட்டதும் வீரர்கள் அனைவரும் தயாராகிவிட்டார்கள். நம் தங்கை சுபத்ராவை அர்ஜுனன் கடத்தி போயிருக்கிறான். கிருஷ்ணா, நீ ஏன் அமைதியாக அமர்ந்திருக்கிறாய்? உன்னுடைய எண்ணம் தான் என்ன என்றார். அதை கேட்ட கிருஷ்ணர், அண்ணா, அர்ஜுனன் யார்? நம் அத்தை குந்தி தேவியின் புத்திரன் தானே அவன். உலக புகழ்பெற்ற மாவீரன் அவன். அவனுக்கு நிகரான மாவீரன் நம் பாரத தேசத்தில் வேறு யார் இருக்கிறார்? சிவபெருமானை தவிர அர்ஜுனனை போரில் வீழ்த்தக்கூடிய மாவீரன் ஈரேழு உலகத்திலும் எவரும் இல்லை என்று உங்களுக்கே தெரியும். அழகில் மன்மதனுக்கு நிகரானவன் அர்ஜுனன். சாமுத்ரிகா லட்சணம் 32 கொண்ட அர்ஜுனனை விட சிறந்த மாப்பிள்ளை யார் இருக்கிறார்கள்? அவனுடன் சண்டையிட்டு அவனை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அவன் நம்மை வீழ்த்திவிட்டு சுபத்ராவுடன் இந்திரபிரஸ்தம் சென்று விடுவான். அந்த அவமானம் நமக்கு தேவையா? அண்ணா, அர்ஜுனனை பின்தொடர்ந்து சென்று அவனிடம் சமாதானமாக பேசி அழைத்து வந்து நம் அன்பு தங்கை சுபத்ராவுக்கு திருமணம் செய்து வைப்பதுதான் நம்முடைய கௌரவத்துக்கு நல்லது. அதில் நமக்கு அவமானம் எதுவும் இல்லை என்றார். தம்பி கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்ட தமையன் பலராமன் கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகளின் நியாயத்தை புரிந்து கொண்டார். உடனே படைவீரர்களுடன் கிளம்பி போன பலராமர் அர்ஜுனனை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்து அர்ஜுனனையும் சுபத்ராவையும் துவாரகைக்கு அழைத்து வந்தார். அனைவரின் சம்மதத்துடன் அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தது. காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.